ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க போகிற ஒரு சம்பவம் இருக்கிறது. மலையை நோக்கி தனக்கு கிடைத்த வாக்குறுதியின் அந்த ஒரே மகனை பலி கொடுக்கிறதுக்காக போகிறான். அப்படி போற நேரத்துல ஈசாக்கு கேட்கிறான், ஆண்டவரே, எங்க அப்பா பலி கொடுக்கின்ற அந்த கிடாய் எங்க? மற்ற எல்லாமே இருக்குது, விறகு இருக்கிறது, பலி கொடுக்க தேவையான வாள் இருக்கிறது, ஆனால் பலி கொடுக்கிற கிடாய் எங்க? அப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். தொடக்க நூல் 22:14 சொல்லுகிறது, ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யாவே ஈரே என்று பெயரிட்டார். ஆதலால் மலையில் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்று அவர் சொன்னார். என்ன சொன்னார்? ஆண்டவர் மலையில் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே. இப்ப இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், முதலாவது கலங்காத, நீ உள்ளம் கலங்காதே, நீ மருளாதே. காரணம், யெகோவா ஈரே ஆகிய நான் உன் வாழ்வில் உன்னோடு இருக்கிறேன். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். அன்று ஆபிரகாமை மலையிலே பார்த்து கொண்ட ஆண்டவர் இன்று கல்வாரி மலையின் வழியாக இயேசு கிறிஸ்து தன் ஒரே மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பினதன் வழியாக யோவான் 3:16 சொல்லுகிறது, தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளுகிற எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகை அன்பு கூர்ந்தார். அந்த உன்னதமான அன்பு செய்கிற ஆண்டவரின் இயேசுவின் பலியின் வழியாக, அவருடைய மரணம் உயிர்ப்பின் வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கல்வாரி பலியில வந்து பங்கு கொள்றீங்க, திருப்பலியில பங்கு கொள்ளுகிறீங்க. இந்த பலியிலே இருக்கிற ஆண்டவர் இந்த கல்வாரி மலையிலிருந்து உங்களை பார்த்து கொள்ளுவார். Praise the Lord.